Hi friends, welcome to Dhanas Entertainment. First time நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுக்கு ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னடா கிச்சன்ல இருந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் தான். உலக வரலாற்று முதல் முறையாக நம்ம கேக் டாக் பண்ணிட்டு குக்கிங் சேலஞ்ச் பண்ண போறோம். குக்கிங் சேலஞ்ச் வந்து இது ரெக்வெஸ்டடான வீடியோ. கேக் டாக் பண்ணிட்டு குக்கிங் வெர்ஷன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதைத்தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஷ்ரூம் பிரியாணி, எக்கு வந்து ஃப்ரை பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்ப நம்ம கேக் டாக் பண்ணிட்டு நம்ம குக்கிங் கேக் டாக்காக நம்ம துப்பட்டா எடுத்துக்கிட்டோம். கேக் டாக் பண்ண போறோம். குக்கரை எடுத்து அடுத்து வச்சு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நெய் ஊற்ற போறோம். நெய் இதான் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது நான் எண்ணெய் ஊற்ற போறோம். எண்ணெய் ஒரு 6-7 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். ஏன்னா பிரியாணி இல்லையா, ஸோ பிரியாணிக்காக நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முட்டை வெந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுதா தெரியல. மனுஷங்க யாருங்க முட்டை வெந்துட்டு இருக்கு. யாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சு வட்டக்குறம் நுணுக்கி வச்சிருக்கோம் பழக்கம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து வச்சுருக்கேன். ஸோ 2 நம்ம பண்ணுறோம். இது சின்ன வெங்காயம். ரெண்டு கலந்து போட்டுட்டு இருக்கலாம். அதனால சிம்ல வச்சு வேக வைங்க. டேஸ்டே சிம்ல வச்சு வேக வைக்கிறது தான். இந்த சைடை விட்டு எழுந்திரிச்சு நம்ம விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தக்காளி, த்ரீ எடுத்துக்கலாம். டொமேட்டோ 3 ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா என்னன்னு தெரியல. கேக் டாக் பண்ணியிருக்கோம். அதில் ஓடி வச்சோம். ஓடி வச்சு அதனால அவங்களுக்கு கேட்காது. கேட்கறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெக்வெஸ்டடான வீடியோ தான். ஒருத்தர் வந்து அவன் நேம் தெரியல. அவங்க வந்து அக்கா ஓட் பண்ணுங்க, அது குக்கிங் வெர்ஷனில் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கட் பண்ணியாச்சு. புதினாவை உருவி வைக்கணும். ஸோ புதினா எவ்வளோ தேவைப்படுதோ அதை உருவிக்கலாம். மெயினே புதினா வண்டி தான். ஓகேங்களா? புதினா போடலன்னா பிரியாணி நல்லா இருக்காது. லேட்டாக ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதனால் சீக்கிரம் டக்குன்னு முடிச்சு விட்டுருலாம். நம்மளோட சேனல்லே
இருக்கும். ஸ்டோர் பண்ணி பாருங்க. மஷ்ரூம் பிரியாணி டேஸ்டா எப்படி சமைக்கிறதுங்கிறத போட்டுருவேன். போட்டு வெந்துடுச்சு தெரியுதா, கொதிக்குது. தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடலாம். அப்போ இது நல்லா ஆட்டும் வச்சாலும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ தக்காளியை நான் வச்சுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ இதுதான் நான் தெரியல. துளசி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன், அதை ஊறிட்டுருக்கு. இது வந்து துளசி ரைஸ்க்கு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கணும். வெள்ளை போட்ட தலை சமையல் பண்ற மாதிரியே இருக்கா. பச்சைமிளகா வந்து காசுக்காக 3 நான் போட வரேன். 3 பச்சைமிளகா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூள் தனியாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால நிறைய போட்டு பிள்ளைங்க சாப்பிடாது. இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ காளான கட் பண்ண வரோம். எல்லாத்தையும் கட் பண்ண பெருசு பெருசாக கட் பண்ணணும். ஒரு காளான 2ஆக கட்டலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 கட்டலாம். ஏன்னா அப்படியே பெருசு பெருசாக எடுத்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி தெரியுதா, பக்கத்துல தோசை ஊற்றிட்டு இருந்தேன். எடுத்து போட்டுக்கலாம். கழுவிட்டு போட்டாச்சு. இதை நல்லா கிண்டிட்டு அப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நல்லா காளான் நேரட்டும். தயிர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளரில் கணக்கு பண்ணி தான் ஊற்றணும். ஒரு டம்ளர் தான் வரும். ஒவ்வொரு இதில் நிறையா வாங்கிட்டு வருவோம். அது டம்ளரில் கணக்கு பண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 1 டம்ளரில் கணக்கு பண்ணி ஊற்றிக்கணும். அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தால் இப்படி ஊற்றிக்கலாம். ஏன்னா அரை வேக்காடு காளான் வெந்ததுக்கு அப்புறம் தயிர் ஊற்றினாதான் முழுசா காளான் கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன். வேகாத அப்படியே டவுக்குன்னு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளான் முழுசா கிடைக்காது. அரைச்சி வச்சுக்கிறேன். முட்டை இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுக்கலாம். முட்டை மசாலா பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக முட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தயிர் ஓரளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து வெந்து விட்டது. இப்போ நம்ம அரிசிக்கு தண்ணி எவ்வளோ வச்சுருக்கோம், 1 டம்ளர்னா 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 டம்ளர்னா 4 டம்ளர் ஊற்றிக்கிங்க. ஓகேவா? என்னோட படியும் இந்த செம்பு கரெக்டாக இருக்கும். அதில் அரைப்படி அப்படின்னா இதில் அரை செம்பு ஒன்றா போதும். அதே மாதிரி 2 டைம் ஊற்றிக்கணும். துளசி ரைஸ் தான் நான் அன்னைக்கு போட்டிருக்கேன். 1க்கு 2. உப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கு நிறைய வீடியோல நீங்க உப்பு போடுறது, அதான் நம்மளோட இதெல்லாம் குக்கிங் சேனல்ல நிறைய சேனல்ல உப்பு போடுறது தெரியாம வீடியோ பார்க்குறோம். அது கரெக்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு படிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்படி இவ்வளோ போடணும். 5 வரலும் சேர்த்து ஃபுல்லா. அரை படிக்குங்கிறதுனால இவ்வளோ போட்டா போதும். ஓகேங்களா? தெரியுதா? இவ்வளோ உப்பு போட்டாலே போதும்.
ஒரு படிக்கு. ஆனா ஒரு படி நீங்க சாப்பாடு செய்றீங்கன்னா இவ்வளவு உப்பு வந்து கணக்கு கரெக்டா. இப்படி இவ்வளோ அள்ளி போடக்கூடாது, இவ்வளோ அள்ளக்கூடாது. இந்த 5 வரலும் சேர்ந்து எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் அள்ளணும். ஓகேவா? இப்ப நம்ம அரிசி கழுவிட்டு அதுல போட்டுடலாம். ஓகே, போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடிய அவ்வளவுதான். அரிசி போட்டாச்சு. ஃபுல்லா வடிகட்டிட்டு போட்டுட்டு மூடி வைக்கிறது தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் வந்து ஆஃப் போட்டுக்கலாம், அப்பதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஆஃப் புளிஞ்சு விட்டுக்குங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த துப்பட்டா எடுத்துட்டேன்னா உங்ககிட்ட ஒரு சேடான விஷயம் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த துப்பட்டாவை நான் கழட்டிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிச்சு ப்ராசஸ். அவ்வளோதான். நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது 3 விசில் வந்தோடனே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி சனிக்கிழமை நைட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பூர்விக்கு இருமல் வந்து விடவே இல்லைங்க. நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இருமல் ஸ்டார்ட் ஆச்சு. 9:30 சும்மா லைட்டா தான் இருந்துச்சு. அது 6 மணிக்கு 6:30 அந்த மாதிரி 9:30 முன்னாடி இருந்தா கூட 9 மணிக்கு வரைக்கும் தான் ஒரு டாக்டர் இருப்பாரு. அதுக்கப்புறம் 9:30 மேல பிரைவேட் டாக்டர் இருக்க மாட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணுவோம், 9:30 லைட்டா ஆரம்பிச்சிச்சு. படுத்து தூங்கிட்டு மணி 10 மணிக்கு மேல 10:30 விடாம இருமல் இருந்துச்சு. அப்போ சிறப்பு வச்சேன். நல்லா கேட்டுக்குங்க, சிறப்பு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த சிறப்பு வச்சேன், சரியா இல்ல. முத நாள் பாத்தீங்கன்னா சிறப்பு வச்சு சரியாயிருச்சு, லைட்டா தான் இருந்துச்சு, சரியாயிருச்சு. மறுநாள் பாத்தீங்கன்னா சரியாகவே இல்லை. மணி 10:30 ஆயிடுச்சு. 10:30 மேல இருமிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் தூங்கி பார்த்தா எங்களுக்கும் தூக்கம் வரல. ஏன்னா பிள்ளை இருமிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வரல. இருமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன். விக்ஸ் தைலத்தை அது நெஞ்சில எல்லாம் இது பண்ணி விட்டு, பேபி விக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு விட்டா பாப்பாக்கு சரியாவே இல்லை. ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப விடாம ஒரு செகண்டுக்கு ஒரு இருமல் காஃப் அதிகமாயிருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மணி 11:45 வாங்க, இங்க எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஜிஹெச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போனோம். ஜிஹெச்ல நடந்த குடும்பத்தை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜிஹெச்சுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பும் போது கரெக்டா 12. பாப்பாவுக்கு சொட்டுலாம் போட்டு எல்லாம் தலையெல்லாம் கட்டி விட்டு சுடு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த நேரத்துல போய் அங்க எங்க சுடு தண்ணி தேடுறது அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கிட்டு வண்டியில 12 மணிக்கு போனோம். இங்க இருந்து எங்களுக்கு வந்து ஜிஹெச் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜிஹெச் தான் பக்கம். கரெக்டா 12 மணிக்கு போறோம். 12 மணிக்கு போனா ஓபி சீட்டு போடுறதுக்கு ரெகுலரா டேஸ்ல, அதாவது என்னன்னா காலையில மதியம் வந்தா அங்க ஒரு ஓபி சீட்டு வேற தாவல போடுவாங்க, நைட்ல வந்தா வேற தாவலியாட்டுக்கு. நம்ம வந்து அதிகம் போனதில்லை. அதனால வந்து ஓபி சீட்டு போடுற இடத்த எங்கன்னு கேட்டோம். அங்க ஒரு தாவலர் சொன்னாங்க. சரி ரைட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஓபி சீட்டு போட்டுட்டோம். ஓபி சீட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் மெயினே இருக்குது, இருங்க சொல்றேன். ஓபி சீட்டு போட்டாச்சுங்க. திரும்ப எங்க பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஓபி சீட்டு போடும் போதே அந்த அந்த லேடி வந்து சொல்லுது, ஏன்னா ஏங்க ஓபி சீட்டு போடணுங்க அப்படின்னு சொன்னா, பேர் சொன்னாதாமா ஓபி சீட்டு போட முடியும் அப்படின்னுச்சு. என்ன நீ காமெடி பண்ற நினைச்சிட்டு சரி என்ன புருஷன் பேர் சொல்லி அதுக்கப்புறம் இருமுது பாப்பா, கணீர் கணீர்னு இருமுது. அதுக்காக என்ன சொல்லுதுன்னா, அம்மா வாயில துணி வச்சு இரும சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் நவுந்து வரேன், பின்னாடியே வரீங்க அப்படின்னா நாங்க என்ன தீண்டத்தகாதவரா இல்ல ஜிஹெச்சுக்கு எதுக்கு போறோம்? நீங்களே நினைச்சு பாருங்க. வந்து என்னன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம தொட்டா போச்சு அந்த மாதிரி. இன்னமும் சில ஜென்மம் அப்படித்தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஓபி சீட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேல எங்க போனோம் டாக்டர் பாப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிரசவ வார்டுக்கு மேல போங்கம்மா அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க, போங்க அப்படின்னுச்சு. சரின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறேங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனா அங்க பக்கத்துல வந்து எல்லாம் டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆளுங்களை குட்டி குழந்தை வச்சுட்டு எல்லாம் படுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் அங்க ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு நின்னாங்க. அவங்ககிட்ட ஏங்க இங்க வந்து டாக்டர் இல்ல, ஸ்டாஃப் நர்ஸ் தான் அப்ப இருப்பாங்க நைட்ல. அவங்ககிட்ட போய் வந்து என்னன்னா, ஏங்க இங்க டாக்டர் இருக்காங்களா அப்படின்ட்டு, இங்க இல்லைங்க இப்பதான் சாப்பிட போனாங்க அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சாப்பிட போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கண்ணாடி ரூம் இருக்கு பாருங்க, அங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னு கண்ணாடி ரூம் கிட்ட போயிட்டு அங்கதான் டாக்டருங்க இருப்பாங்களாட்டுக்கு அங்க போய் அந்த ரூம் திறந்தோடனே வாட்ச்மேன் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துருக்கல, படுத்திருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. திறந்தோடனே இது மாதிரி டாக்டர் பாக்குறேங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுமா அப்படின்னு ஒரே வார்த்தை தான், படுத்துட்டாரு. ரைட்னு உட்காந்துருக்கோம் 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம். வெளியே வரல, ஃபுல்லா கண்ணீர்னு கண்டினியூஸா இருமிக்கிட்டே இருக்குது, விடமாட்டேக்குது இருமல். என்ன பண்ணும், நெஞ்சு வலிக்காது, நம்மளுக்கு பெரியவங்களாலே தாங்க முடியல, சின்ன குழந்தைங்க என்ன பண்ணணும் நினைச்சு பாருங்க. வந்து அவங்க அப்படி கூட அவங்களுக்கு மனசு இறங்கல. என்ன ஒரு கல்நெஞ்சு டாக்டர்லாம், நீங்க என்ன கடவுள்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா, இல்ல என்ன கடவுளா நினைச்சுதான் உங்களை வர, ஆனா அந்த கடவுளுக்கான இது வந்து உங்களுக்கு கொடுக்க கூடாது. கடவுளுங்கிறது வேற, நீங்க வந்து மனிதனாவே மனிதாபிமானம்பாங்க, அந்த மனிதாபிமானம் வந்து டாக்டருங்கிட்ட கிடையாது, அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்ககிட்டையும் கிடையாது. உட்காந்து சொல்லி 1 மணி நேரம் ஆச்சுங்க, வரவே இல்லை டாக்டர். திரும்பி என்ன பண்ணிட்டோம், என்ன ஆளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு, அவர்கிட்ட போய் எங்க டாக்டர் ஆளே வரலங்க, 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னோடனே அவங்க உள்ள அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வார்டு இருக்கும், அந்த இதுல போய் பாருங்க, அங்கேயாவது இருக்காங்களா என்னன்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அங்க போய் பார்த்தா அங்க உள்ள போய் எங்க இந்த டாக்டரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்தாங்க. அந்த மேல இருக்கும்போது ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தவங்க வந்து, ஏமா அங்கதான் டாக்டர் பார்ப்பாங்க, நாங்களாம் பார்க்க மாட்டோம், டாக்டர் இல்லைங்க மேம் 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்க கீழே போய் கூட்டுறாமாட்ட சொல்லி அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னா, நான் எந்த கூட்டுறாமாவை நைட்ல போய் 12 மணிக்குள்ள தேடுவேன் அப்படி சரின்னு சொல்லி கீழே இருக்காங்களா பார்க்க போலான்னு உள்ள போனா, அந்த டெலிவரி பாக்குறவங்கள டாக்டருங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 10 பேரு, டாக்டர் கிடையாது, ஸ்டாஃப் நர்ஸ் தான் எல்லாமே. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இது மாதிரி ரொம்ப முடியாமதான் நம்ம வந்து போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் தேடி போக மாட்டோம், வீட்லயே நம்ம எல்லா மெடிசனையும் பார்த்துட்டு நம்ம வீட்லயே இருந்துக்கும், நைட்ல போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா முடியாத சமயத்துல போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதுல ஏமா மேலே போங்க, டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க, யாருமே வரலங்க, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, ஏமா இது வந்து பிரசவ வார்டு, மாசமா இருக்கவங்களதான் பார்ப்போம், போமா அப்படி சொல்லிடுச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, சரி என்னடா கொடுமை, கடவுளை ஏன் இப்படி எனக்கு ஒரு சோதனை கொடுக்குற அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி வெளியில வந்தேன். எல்லாம் அங்க பிரசவத்துக்கு கூட வந்தவங்க எல்லாரும் தூக்கம் இல்லாம உட்காந்துருக்கவங்க, கீழே போறது, அந்த ஓபி சீட்டு கிட்ட போறது, கீழே வர்றது, மேல போறது, கீழே வர்றது, மேல போறது, 6 தடவை போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நீங்க கேட்டா கேடுவோம் விட்டாங்க, 6 தடவை போயிட்டு வந்துட்டோம். கால் வலிதான் மிச்சம். எங்க பூர்வியம்மா என்னம்மா டாக்டர் வரல, பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி, சீர்சாமி வருவாங்க, அது நீ பார்க்கலாமா, அந்த டாக்டர் போல, நான் பார்க்கணும் பிரைவேட் டாக்டர், அவர் வந்து நைட்ல பார்க்க மாட்டாங்க, 7 மணியோட சரி. திரும்ப கீழே வந்து அந்த அம்மா அங்கேயே போங்க வந்து வருவாங்க அப்படி சொல்லுவோம். எவ்வளவு நேரம் தான் உட்காந்தே இருக்கிறது. திரும்ப கீழே வாட்ச்மேன் வந்து எங்க டாக்டரே வரல அப்படின்னு சொன்னோடனே, அந்த ஓபி சீட்டு போடுற இடத்துல அவசர சிகிச்சை பிரிவுல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போனோடனே எங்க உட்காந்துருந்தேன், 1 மணி நேரம் ஆச்சு, மேலதான் உட்காந்துருந்தேன், வரவே இல்லைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க உடனே இருந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுது அப்படின்னா, பாப்பாவுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இவ்வளவு இருமல் வர வரைக்கும் ஏன் விட்டுருந்தீங்க, பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. மேம் நான் சின்னதுலேதான் பார்ப்பேன் எந்த ஒரு விஷயமும், இப்ப வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாதான் இருந்துச்சு, 9:30க்கு மேல இருமல் ரொம்ப இதாயிருச்சு, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்கலையா, இருங்க நான் போன் பண்ணி கேட்கறேன்னா அவங்க போன் பண்ணாங்க. 1 மணி நேரமா பேஷண்ட் உட்காந்துருக்காங்களுமே, ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்களே நான் உள்ள இருந்தேன், வர சொல்லுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த சாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆக்சிஜன் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்த்துட்டு அனுப்பி விட்டாங்க. நீங்க அங்க போங்கம்மா, நான் கால் பண்ணியிருக்கேன், அவங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு மேல போறாங்க. திரும்பியும்
இதெல்லாம் நம்ம மக்கள் உட்காந்து, ஆனா எனக்கு அப்ப இருந்த வேதனை கண்டிப்பா எடுத்து வீடியோ போடணும்னு நினைச்சேன். அந்த மனநிலைமையில வந்து இப்படி எல்லாம் அலக்களிக்கிறாங்களே, ஒரு ஜிஹெச்க்கு ஒரு குழந்தைக்கு இருமல் போனதுக்கு ஒரு டாக்டர் ஒரு சீட் எழுதி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு அப்படி மக்களை வந்து அலக்களிக்கிறீங்க அப்படின்னு அவங்க வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஆனா சரி வேணாம் விடுன்னு நினைச்சிட்டுதான் இப்ப வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நான் ஷேர் பண்றேன். திரும்ப மேல போனாங்களா, திரும்ப மேல போயிருப்பாடு. அங்க பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் படுத்திருந்தாரு சொன்னாங்களா, செக்யூரிட்டி. அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு கேட்டுட்டு உட்காந்துட்டாரு. தூங்குறேன்னு நான் போய் அங்க சொல்லிட்டேன்ல, வாட்ச்மேன் தூங்குறாரு, என்ன வெயிட் பண்ண சொன்னாரு, 1 மணி நேரமா வரல அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்ணாடி ரூமை பிடிச்சிக்கிட்டே ஒண்ணு உட்காந்து இருந்தாரு. டாக்டரை பாக்கணுங்க அப்படின்னு. இருமா கேஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னடாப்பா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப உட்காருங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. திரும்ப 1/4 மணி நேரம் உட்காந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப 1/4 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சார் ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாப்பா வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தாங்க. ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா, சளி அதிகமா இருக்கு, நெபுலைசர் வைங்க, இந்த மெடிசன் கொடுக்குற 2 மாத்திரை அரை வைங்க அப்படின்னாங்க. இத சொல்றதுக்கு நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதா இருக்குது. நாங்க வந்து மக்களுங்கிறதுனால எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே மக்கள் தான் உங்களை தேடிட்டு வரோம். மக்கள் வந்து காசு தர மாட்டான்னு நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்களா? கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களே, சிஎம்க்கு ஏதோ போன் பண்ணுங்க. நான் அந்த நம்பர் எனக்கு தெரியல, யாராவது கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சா சொல்லுங்க. போன் பண்ணிருப்பேன், அப்பவே விட்டுட்டேன். இனிமேல் வந்து அது மாதிரி நிகழ்ந்தா கண்டிப்பா போன் பண்ண வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா, பேஸ்புக் எல்லாத்துலயும் போடலாம், பாத்துக்கலாம். என்ன ஒரு மக்கள் வந்து முடியாத பட்சத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல தேடி போறோம், முடிஞ்சா வந்து போக மாட்டோம். புரியுதுங்களா? அந்த நைட் டைம்ல அன்டைம்ல குழந்தைய வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த பணியில. ஆனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்காம மனுஷ ஜென்மங்களா என்னன்னு எனக்கு புரியல. ஒரு தாயோட ஆதங்கம் ஒரு தாய்க்கு தான் தெரியும். கண்டிப்பா என்னோட ஆதங்கம் தாய்மாரா இருந்து யார் யார் பாக்குறீங்களோ அவங்களுக்கு புரியும். அந்த நிலைமையில இருந்தா புரியுதுங்களா? அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யார் வந்தாலும் நீங்க வந்து நைட் டியூட்டி பாக்குறீங்க, ரைட்டு. நைட் டியூட்டி பார்த்தா ஒரு வெயிட் பண்ண சொல்றீங்களே ஒரு 5, அதுதான் பிரைவேட்டுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஜிஹெச்ங்கிறத தனியா காட்டுறீங்க பாருங்க. பிரைவேட்ல காசு வாங்கினாலும் அவங்க உடனே மக்களுக்கு எப்படி பேஷண்ட்னு நம்ம உள்ள போயிட்டாவே உடனே பாக்குறாங்க. அப்படி நமக்கு முன்னாடி பேஷண்ட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் உட்கார மாதிரி இருக்கு. அதனால முடியாத பட்சத்துக்கு தான் உள்ள போறோம். அப்படி கூட மனசு இறங்காதுன்னு என்ன சொல்லுங்க? ரொம்ப கொடுமை அதெல்லாம். என்ன பண்றது, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இப்படி எல்லாம் சொல்லி ஆதங்கம் தான் பட்டுக்கணும். வந்து நாங்க மக்களா இருக்கிறதுனால நாங்க வந்து இனிமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல டாக்டரா உருவானாதான் வந்து அதை சரி செய்ய முடியுமோ என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. திரும்பி அப்புறம் 1:30க்கு பார்த்துட்டு திரும்பி ஆவி பிடிக்க போனோம். அங்க ஒரு கதை நடந்துச்சு. ஒரு 7-8 மாசம் குழந்தை, கடலூர் மாவட்டமா அவங்க வந்து அங்கெல்லாம் வசதி இல்லாத இங்க பெரம்பலூருக்கு வந்திருக்காங்க. பெரம்பலூர்ல வந்து தயவு செஞ்சு 24 மணி நேரம் சிகிச்சைன்னு போட்டிருக்கீங்க. ஆனா 24 மணி நேரம் எங்கேயுமே செயல்படுறது கிடையாது. தனியார்ல வந்து அர்ஜென்ட்னா பார்க்க மாட்டாங்க. ஜிஹெச்சுக்கு போனா இப்படிதான் மெத்தனமா இருக்காங்க. நாங்க எங்க போறது சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. என்னோட ஆதங்கத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். என்ன பண்றது, என்னோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நேத்து கூட மண்டை பிடிச்சிட்டு தான் கிடந்தேன், என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பேர் என்ன ஜிஹெச்சுக்கு போவாங்க நல்லா பாப்பாங்க அப்படின்னு. எந்த நல்லா பாக்குறாங்க? ஜிஹெச்சுக்கு போனா நல்லா பேக்குறாங்க மனசுல. அதனாலதான் யாரும் ஜிஹெச்சுக்கு போக பயப்படுறாங்க. இது இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க போறாங்க. போனாலும் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல. எவ்வளவோ நியூஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் முட்டை மசாலா ரெடி பண்ண போறேன். பிரியாணி வந்து 3 விசில் வந்துருச்சு. ரொம்ப போர் அடிச்சா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் 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 பாய்.